Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. Today's topic of discussion is Change Gears, Amendments to the Motor Vehicles Act. States should reconsider their opposition to amendments to the Motor Vehicles Act. India's law governing motor vehicles and transport is archaic, lacking the provisions necessary to manage fast motorization. The lacunae in the Motor Vehicles Act 1988 required to be addressed to improve road safety, ensure orderly use of vehicles, and expand public transport. The Motor Vehicles Amendment Bill passed by the Lok Sabha last year seeks to do this, but it has now run into opposition in the Rajya Sabha because of its perceived shift of power from the state to the center. In the first passage, India கவர்ன் பண்ணுற அந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்குது. சில ப்ரொவிஷன்ஸ் வந்து லேக் ஆகுது. அது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு ஃபாஸ்ட் மோட்டரைசேஷன் வந்து கொடுக்க முடியும். அந்த நெக்ஸ்ட் லைனில் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988 வந்து நிறைய கேப்ஸ் இருக்குது. அதுதான் அந்த இடத்துல லக்குனே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆக்டில் வந்து சில சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு இம்ப்ரூவ்டு ரோட் சேஃப்டி, அதே மாதிரி ஆர்டர்லி யூஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் லைனில் லோக்சபாவில் லாஸ்ட் இயரே வந்து அந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த பில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போது ராஜ்யசபாவுக்கு வந்திருக்கு அப்படின்றத அந்த லாஸ்ட் லைனில் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனால் இது அப்போசிஷன் கையில் ராஜ்யசபாவில் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேசேஜில் வர இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹர்கேக், அதோடைய மீனிங் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த, அண்ட் தென் லக்குனே, அதோடைய மீனிங் வந்து கேப்ஸ். இந்த பேசேஜ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். The issue is not one of the legislative competence as the subject is in the concurrent list. Parliament can make a law defining powers available to the states. Some state governments are concerned about the new provisions, sections 66A and 88A, which will empower the centre to form a national transportation policy through a process of consultation and not concurrence. The changes will also enable centrally drafted schemes to be issued for national, multimodal and interstate movement of goods and passengers, for rural mobility and even last mile connectivity. Since all this represents a new paradigm that would shake up the sector, several states have opposed the provisions as being anti-federal. Doing nothing, however, is no longer an option. The second passageல இந்த இஷ்யூ, அதாவது கேப்பாக இருக்கிற அந்த ஆக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிரச்சனையாக மட்டும் கருதப்படாது. அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே ஒரு 52 ஐட்டம்ஸை வந்து லிஸ்ட் பண்ணி இந்த செக்டார்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பவருக்கு கீழேயும் வரும், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்து இந்த செக்டார் வருது. ஆனால் பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்குது இந்த செக்டார் மேலே அப்படின்றத டிஃபைன் பண்ணிடுவாங்க. சில ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த நியூ ப்ரொவிஷன்ஸில் ரொம்ப கண்ணோக்கமாக இருக்காங்க. முக்கியமாக செக்ஷன்ஸ் 66A அண்ட் 88A பற்றி. அந்த ரெண்டு செக்ஷனில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாலிசி அப்படின்றத ஒன்று உருவாக்கிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த பாலிசிக்குள்ளே தான் வந்து எல்லா கன்சல்டேஷன் எல்லா ப்ராசஸும் போகும். அதுக்கப்புறம் தான் வந்து கன்கரன்ஸ் வரதே வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேட்டுக்கே அவங்க வந்து அவங்களோட டிராஃப்ட்ஸை வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் லைனில் வேறு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல், மல்டிமோடல் அண்ட் இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸில் சில சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரூரல் மொபிலிட்டி அண்ட் ஈவன் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, இது எல்லாத்துலேயுமே வந்து சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுப்பாங்க, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சில பவர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அந்த லாஸ்ட் லைனில் இதெல்லாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த செக்டாரையே வந்து ஒரு உழுக்கிற விஷயமா இருக்குது, ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குது. முக்கியமாக அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. அதனால நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இதை ஆன்டி ஃபெடரல், இது வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரானதாக இருக்குது, தேவையில்லாத ப்ரொவிஷன்ஸ்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இதை பற்றி நம்ம எதுவுமே பேசாமல் அப்படியே விடுறது தான் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்குது கடைசியில் அப்படின்றத இந்த பேசேஜை சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த பேசேஜில் இம்பார்ட்டண்டாக வேர்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காம்பிட்டன்ஸ், அதோடைய மீனிங், ஒரு விஷயத்தை எஃபிஷியண்ட்டாக முடிக்கிற ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். வாங்க நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். The passenger transport sector operating within cities and providing intercity services has grown amorphously, with vested interests exploiting the lack of transparency and regulatory bottlenecks.
With the transparent system, professional new entrants can enter the sector. As things stand, state-run services have not kept pace with the times. Major investments made in the urban metro rail systems are yielding poor results in the absence of last-mile connectivity services. இந்த தேர்ட் பேசேஜில் டிரான்ஸ்போர்ட் செக்டர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்சிட்டி சர்வீசஸ் அதே மாதிரி சிட்டிஸுக்குள்ளே வந்து செயல்படுற அந்த சர்வீசஸ் வந்து பயங்கரமாக ஒரு க்ரோத் அடைஞ்சிருக்கு. அந்த இடத்துல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சதுனால டிரான்ஸ்பரன்சி ரெகுலேட்டரி பாட்டில்நெக்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனில் இவ்வளோ டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டமாக இருக்கிறதுனால ப்ரொஃபஷ்னல் நியூ என்ட்ரன்ஸும் இந்த செக்டரை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து சிட்டிஸ்க்கு இடையில நடந்தபோது நம்ம ஸ்டேட் ரன் சர்வீசஸ் வந்து அந்தளவுக்கு வளரலை, இவ்வளோ காலமானாலும் அந்த அளவுக்கு வளரலை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அர்பன் மெட்ரோ ரயில் சிஸ்டமில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால நம்மளுக்கு எந்த ஒரு ஈல்டுமே இல்லாமல் அது போர் ரிசல்ட்ஸில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா அது லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி சர்வீசஸுக்கு ஒரு பங்கு கூட கொடுக்கல. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஏரியாவாக இருந்தாலும் சரி, ஒரு அந்த மூலையிலையும் வந்து நம்ம வந்து சர்வீஸ் கொண்டு போய் சேர்க்கறது தான் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. இந்த பாசேஜில் இம்பார்ட்டண்டான வேர்டு எனக்கு பார்த்தீங்கன்னா அமோஃபஸ்லி, அதோடைய மீனிங் நாட் டிட்டர்மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் வெஸ்டட், அதோடைய மீனிங் ஒரு அத்தாரிட்டி, ஒரு பவர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் பாட்டில் நெக்னா சிக்கல், கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேசேஜில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். Creating an equitable regulatory framework for the orderly growth of services is critical. This could be achieved through changes to the MV Act that set benchmarks for states, enabling well-run bus services to operate across states with suitable permit charges is an imperative to meet the needs of a growing economy. Regulatory changes introduced in Europe over the past few years for bus services have fostered competition, reduced fares, and increased services operating across European Union member states. The fourth passage ஈக்குவிட்டபிள் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அப்படி கொண்டு வந்தால் தான் ஒரு நிலையான ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வீசஸில். அதான் நெக்ஸ்ட் லைனில் எம்வி ஆக்டில், அதாவது மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டில் வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனில் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுத்தா தான் வந்து, அதே மாதிரி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பெர்மிட் சார்ஜஸோடு நம்ம கொடுத்தா தான் ஒரு எக்கனாமி க்ரோத்துக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக அது வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட் லைனில் யூரோப்பில் ஏற்கனவே சில ரெகுலேட்டரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து பயங்கர காம்படிஷனும் அந்த பஸ் சர்வீசஸுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி ஃபேஸும் நல்லா ரெடியூஸ் ஆச்சு. யூரோப்பியன் யூனியனோட மெம்பர் ஸ்டேட்ஸில் வந்து ஆப்ரேட் பண்ணுற அந்த சர்வீசஸ் வந்து அதிகரிச்சிச்சு. இந்த பாசேஜில் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இம்பரேட்டிவ்னா வைட்டல் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேசேஜ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். Other aspects of proposed amendments deal with road safety. These, however, are likely to achieve little without strong enforcement by the states. Therefore, to curb institutionalized corruption at regional transport offices by making it possible for dealers to directly register new vehicles and enabling online applications for driving licenses is welcome. Care is needed to see that other measures, such as sharply enhancing fines for rule violations, do not only result in greater harassment. It is the certainty of enforcement, zero tolerance, and escalating penalties that will really work. There are some new provisions to harness technology, including CCTV monitoring, to improve road safety, but these cannot produce results when there is no professional accident investigation agency to determine best practices. இந்த லாஸ்ட் பேசேஜில் வித் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரோட் சேஃப்டி சம்மந்தமாக தான் இருக்குது. இந்த ரோட் சேஃப்டி வந்து காமனாக ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட கம்ப்ளீட் என்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை, கொடுக்காமலே வந்து சில அச்சீவ்மெண்ட்ஸை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸஸில் சில கரப்ஷன் நடக்குது. அந்த கரப்ஷன் எல்லாத்தையும் மாற்ற விதமாக புது வெஹிக்கிள்ஸை வந்து ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் வாங்கும் போது வந்து நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரியும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோட் வயலேஷன்ஸ் வந்து மீறும்போது ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து சில ஹராஸ்மெண்ட்டோடு தான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த மெஷர்ஸ் எல்லாத்தையும் மாற்றும் விதமாக இருந்தாலும் அதுவும் நல்லது. கேர் இஸ் நீடட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஜீரோ டாலரன்ஸ் அண்ட் எஸ்கலேட்டிங் பெனால்ட்டி மட்டும்தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பழைய டெக்னாலஜியெல்லாம் மாற்றும் விதமாக
சிசிடிவி மானிட்டரிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம இவ்வளோ சேஞ்சஸ் வந்து எதிர்பார்த்தாலும் ப்ரொஃபஷ்னலாக ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்ற ஒன்றை நம்ம உருவாக்காமல் நம்மளால் வெற்றி பெற முடியாது, அது நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்காதுன்றதும் இந்த கடைசி லைனில் சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த பேசேஜில் வேறு இம்பார்ட்டன்ட் வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா ஹார்னஸ், அதோடைய மீனிங் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேசேஜில் தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வேர்ட் லாக்யூனே, மீனிங் an unfilled space, a gap. தமிழ் மீனிங் குழி. சினானிம்ஸ் break, cavity. Antonyms closure, continuation. Example sentence, the journal has filled a lacuna in Middle Eastern studies. The next word competence, meaning the ability to do something successfully or efficiently. Tamil meaning ஈடு செய். Synonyms appropriateness, capability. Antonyms ignorance, inability. Example sentence, courses to improve the competence of staff. And the next word bottleneck, meaning the neck or mouth of a bottle. Tamil meaning சிக்கல்களும். Synonyms barrier, blockage. Antonyms aid. Example sentence, the bottleneck on Talbot Road. And the next word vested, meaning confer or bestow power, authority, property, etc. on someone. Tamil meaning உரிமை. Synonyms dressed, robbed. Antonyms bear. Example sentence, executive power is vested in the president. And the last word harness, meaning control and make use of natural resources, especially to produce energy. Synonyms control, exploit. Antonyms waste. Example sentence, attempts to harness solar energy. இந்த இங்கிலீஷ் அதோட முடிஞ்சிச்சு. இந்த எடிட்டோரியல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ், மீட் யூ டுமாரோ.